எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மகேந்திரன். இன்னைக்கு நம்ம விழா படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். விழா இது வந்துட்டு ரொம்ப எனக்கு முக்கியமான படம். என் லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு கண்டிப்பாக விழா இருக்கும். நான் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இதோட ஷார்ட் ஃபிலிம் நான் தான் பண்ணேன். 10 நிமிஷம் நாளைக்கு சீசன் 3 ஃபைனல்ஸில் நாங்கள் செகண்ட் பிளேஸ் அடித்தோம். அதே ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் நாளைக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எத்தனையோ நல்ல நல்ல டேரக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தந்திருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அண்ட் அதை விட நெக்ஸ்ட் பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாராயணன் சார் அண்ட் அசூர் அவங்க 2 ப்ரொடக்ஷன்ஸும் எங்களுக்காக இறங்கி இந்த படத்தில் நாங்கள் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் சூப்பரான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. உண்மையாக ராம்நாராயணன் சார் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படத்தை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. மாலை மலருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நாளை இயக்குனருடைய ப்ரொடியூசராக இருந்து கிட்டத்தட்ட நிறைய இயக்குனர்கள் வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் நாங்களே அவங்கள வச்சு படம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பெரிய பூஜை போட்டு 3 படங்கள் தயாரிக்கிறதா வெளியில் சொன்னோம். அதே மாதிரி 3 படத்துக்குள்ள முதல் படம் விழா. ஏன்னா எல்லாருக்குமே விழாவாக இருக்கணும். இது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விழாவாக இருக்கும், காதலருக்கு ஒரு நல்ல விழாவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய விழா எடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு விழா என்ற படத்தை எடுத்திருக்கோம். மலைமலை.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அபினிதா. நான் இந்த விழா படத்தில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர்ஸாக இருக்கும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கும், நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் செகண்ட் ஹீரோயின். பட் சின்ன கேரக்டர் தான், சீன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் எனக்கு திருப்தியாக இருந்தது நடிக்கும் போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் செம்ம காமெடியாக இருக்குது. டப்பிங் பேசும்போதே எங்களுக்கு சிரிச்சு வயிறு வலிச்சிருச்சு, அவ்வளோ காமெடியாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும். எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். Hi viewers, I'm Aluga Menon from Kerala. இன்னைக்கு என்னோட விழா படத்தோட ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரும் ஃபிலிம் போய் பார்க்கணும். சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஜேம்ஸ் வசந்தன் சார் மியூசிக் டைரக்டர், என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். ஹீரோ சார் வந்து செல்லெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் எனக்கு ஆக்ட் பண்ணும்போது. எனக்கு ஏதாவது ராங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இப்போ தமிழ் ஸ்பெல்லிங் எல்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்து நான் படிச்சது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாவே நிஜமாவே ஒரு விழா மாதிரியே இருக்கு. அழகான பாடல்கள், அழகான படம் கண்டிப்பா. ஏன்னா அது ஷார்ட் ஃபிலிம்லயே நிறைய பாராட்டும் ப்ரைஸும் வாங்கியிருக்குது. ஸோ நிஜமாவே படமா இருக்கும்போது கூட அப்படிதான் இருக்கும். ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க. பாசிட்டிவான ஒரு விஷயம். டெத்லயும் அந்த சூழ்நிலையிலயும் எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படி ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டீமுக்கு வாழ்த்துக்கள். பாலச்சந்தர் சார் அந்த படத்தை பத்தி பேசியிருக்காரு. ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கும்போது இவ்வளவு புகழ்ந்து பேசும்போது, அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் கமல் சார் பேசியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாலச்சந்தர் சார் இந்த அளவுக்கு பேசும்போது நாங்க என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈடு வராது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ராம்நாராயண் சாருக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்றேன். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இன்வைட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, பட் அவர் எப்பவுமே எல்லாம் ஹீ இஸ் லைக் அ லக்கி சாம். ஹி வாட் எவர் ஃபங்க்ஷன் ஹி அட்டெண்ட்ஸ், அது படம் கண்டிப்பா ஹிட் இருக்கு. அது நான் அப்சர்வ் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் வெரி கிளாட் அண்ட் வெரி வெரி ஆனர்ட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் சச் டிக்னிட்டரிஸ் ஹியர். அண்ட் திஸ் இஸ் மை ஆனர். அண்ட் இது படம்காக என்னோட நல்வாழ்த்துக்கள். நீங்க தான் பார்த்தாச்சு எவ்வளோ அழகா மியூசிக் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஒரு கூட மைனஸ் பாயிண்ட் இல்ல. டோட்டலி தோரோ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. நான் கண்டிப்பா போறேன் அந்த படம் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட விஷ் இருக்கு, என்னோட ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க கூட போங்க. எந்த ஒரு நல்ல படைப்பும் நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சாதான் மக்களை போய் சேரும். அது மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கு.
இந்திய சினிமா 100 ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த சினிமாவில் நான் ஒரு சின்ன புள்ளி அப்படிங்கிறத பெருமையா நினைக்கிறேன். கொண்டாட்டங்களை மீறி வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படம் வாழ்க்கை மீறிய கொண்டாட்டத்தை பதிவு பண்ணிருக்கு. இந்த படம் கண்டிப்பா நீங்களும் ஒரு விழாவா இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு புதிய காலம். தமிழ் சினிமாவில் கிராமத்து படங்களை இப்படிதான் எடுக்கணும்னு ஒரு அரிச்சுவடியா பல வருடங்களுக்கு முன்னாடி மண்வாசனையோட வந்த ஆழமான அர்த்தமான யதார்த்தமான கிராமிய படங்களை உருவாக்கிய இயக்குனர் எம்ஏஎம் திரு பாதராஜா அவருடைய படத்தை பார்த்து பார்த்து ஸ்லாகித்த பல கோடி தமிழர்களில் நானும் ஒருவர். இப்படி சொல்லும்போது இவ்வளவு தூரம் சொன்ன ஆழமான கதையில இதுக்குள்ள இப்படி புதுமையா ஒரு பரிமாணத்துல இப்படி ஒரு கதை சொல்ல முடியுமா? ஒரு இழவு வீட்டை வச்சு ஒரு பணத்தை ஒரு சவத்தை சுற்றி நடக்கிற ஒரு காதலை இவ்வளவு சுவாரஸ்யமா நகைச்சுவையோடையும் பின்னாடி வந்து எமோஷனலா உணர்வுபூர்வமாவும் சொல்ல முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகா பாரதி பாலகுமாரன் கதை சொல்லிட்டே போனார். அப்பவே தெரிஞ்சது நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறோம் அந்த படம் பண்றதுக்கு. மாஸ்டர் மகேந்திரன் சின்ன வயசுல இருந்து பல படங்கள் அவரது பார்த்திருக்கேன். எனக்கு அவரது ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ட் பண்ண ஆஹா படம். ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு, ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அப்பவே வந்துட்டு ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ், அப்பவே வந்துட்டு ஒரு அழகான ஒரு முகபாவனைகள் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். இப்ப சொல்லவே தேவையில்ல, ஒரு ஹீரோவா காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா வரதுக்கு. ஸோ விஷிங் த டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக வர ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெளிநாட்டு படம் ஒன்று எடுக்கிறோம், ஒரு பிலிப்பினோ படம் இல்லை ஒரு ஸ்பானிஷ் படம் இல்லை ஒரு கொரியன் மூவி எடுக்கிறோம்னா நமக்கு தெரிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அதில் பார்ப்போம். பின்னாடி திருப்பிட்டு அந்த ஒரு 2 வரி கதை இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு அந்த 2 வரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அந்த சிடி ரெண்ட் எடுப்போமோ இல்லை நம்ம வாங்குவோம், இல்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம். அது மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து எனக்கு ஒரு பாரதி வந்து சொன்னப்போ ரொம்ப அழகா இருந்துச்சு. ஊர்ல சாவுக்கு தப்படிக்கிற ஹீரோ பக்கத்து ஊர்ல இருந்து அந்த ஊர்ல சாவு நடந்துச்சுன்னா ஒப்பாரி பாடுறதுக்காகன்ட்டு வர பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேல காதல், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற காதல். இந்த ஒரு சாவு வீட்டை சுத்தியே வந்து இந்த காதல் நடக்குது. ரொம்ப அதை கேட்ட உடனே ரொம்ப ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ஃபீலிங் கிடைச்சது எனக்கு. ரொம்ப ஒரு நம்ம ஊரோட ஒரு இதுவான படம் அப்படின்னு பார்க்கல, இது வந்து ஒரு உலக மேடையில இருக்க வேண்டிய ஒரு படம்ன்ற மாதிரியான எனக்கு ஒரு தாட் உடனே வந்துச்சு. உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப அழகான தாட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. மகேந்திரன் பத்தி சொல்லணும்னா, நாட்டாமன்ற படத்துல 3 வயசு பையனை அவர் அறிமுகப்படுத்தினேன். அப்படியா அப்படின்னாரு பாரதிராஜா சார். அப்பதான் அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு அப்படின்னாரு. சார் எனக்கே வயசாயிடுச்சுன்னா பாருங்க சார், 16 வயது நிலையில நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது சார் அப்படின்னு. ஸோ மகேந்திரன் பத்தி ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ஒரே ஒரு படத்துல அந்த கதை மூலியமா அந்த படத்தின் மூலியமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்காலி கூடவா இந்த மாதிரி ஒரு 4 லாங்குவேஜ்ல அதே கேரக்டர் பண்ணாரு. அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட் அறிமுகமான அவங்க செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை வந்து 3 வயசுலயே அவனுக்குள்ள ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணனும் பட்ட கஷ்டங்கள் நிறைய கண்கூடா பார்த்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு அவன் ஹீரோவாகியிருக்கான். வாழ்த்துக்கள், நல்ல பெருசா வளரணும். சமீப காலமாக ஃபைலை தூக்கிட்டு ஆபீஸ் அலைகிறவன் தான் போவான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் ஒரு நல்ல நுழைவாயில் இது. குறும்படம் செய்து அதை இன்னைக்கு பாலச்சந்திரன் சார் பேசும்போதே சொன்னார், ஒரு இளவு வீட்டில் காதலை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா அப்படின்னு. நீ 5 நிமிஷத்துலேயே இவ்வளவு அழகாக படம் சொன்னவன், நீ எதை வேணாலும் சாதிக்கலாம். அதில் ரொம்ப என்னையா இது இளவெடுத்த காதல்னு கமல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்போம். என்னையா இளவெடுத்த காதல்னா அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு ஹியூமர் இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாரதி பாலகுமாரன் ரொம்ப அற்புதமாக பண்ண. பாரதி பாலகுமாரன், நீ பாலகுமாரன், இப்போ நீ பாரதி ராஜாவுக்கு மேல் வளருவாய். நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில இந்த படம் இந்த ஷார்ட் ஃபிலிம் போடப்படும் போது நான் இருந்திருக்கிறேன். அப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு, as a matter of fact நான் ரொம்ப நமக்கு தோணி இருக்குமா அந்த மாதிரி, ஐயோ நம்ம இது அங்க போய் அந்த வீட்டில் போய் வச்சுக்கலாமா, இந்த வீட்டில் போய் இப்படி வச்சுக்கலாமா எல்லாம் வருமே என்ன. ஆனால்
அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவருக்கு என்ன ஐடியா தோணி இருக்குன்னா, நான் எப்பவுமே ஒன்று வச்சுக்குவேன், எந்த சீனை எடுத்தாலும் சரி, எந்த கதையை எடுத்தாலும் மாற்றி யோசி அப்படிங்கிறதுல தான் நான் எடுப்பேன். அதே மாதிரி நம்ம பாரதி பாலகுமாரன் அவர்கள் கூட ஒரு சின்ன படம் தான் எடுக்கிறோம், அதையும் மாற்றி யோசிப்போம் என்று உட்கார்ந்ததன் பலனாகத்தான் இந்த கதையை எடுத்திருக்கிறார் அவர் என்று நினைக்கிறேன். பாவரிசையிலே பாரதி பாலகுமாரன் அவர்களும் நிச்சயம் வருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாரதி ராஜா இன்னும் ஒருபடி மேலே போய் எனக்கு மேலே போவார்னு சொன்னார். அப்போ எனக்கு மேலே போவார்னு எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கிறது.